ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கப்பெண்ணே. இன்றைக்கி வீடியோவில் புதினாவை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக வளர்க்குறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம புதினா வளர்க்குறதுக்கு எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் புதினா வாங்கணும் அப்படின்னா அந்த தண்டை தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம எப்படி வீட்டிலே புதினாவை சூப்பராக வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம அந்த தண்டை நட்டு வச்சாலும் வராதுங்க. அது எப்படி வச்சா வரும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி புதினாவை ஈஸியாக வளர வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த புதினாவை வளர வைக்கலாம். இந்த தண்டுகளை நம்ம இலையெல்லாம் கிள்ளிட்டு இந்த தண்டுகளை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாதீங்க. எத்தனை முறை நீங்கள் புதினா வாங்கினாலும் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு டப்பாவில் நட்டு வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான புதினாவை நம்ம இதிலே நம்ம எடுத்துக்கலாம். கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு முறை நட்டு வச்சிட்டிங்கனாலே அதுலேருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து புதினா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்டை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே நட்டு வச்சோன்னா வராது. ஒரு சில நேரங்களில் வரும், ஆனால் ஒரு சில நேரங்களில் வராதுங்க. ஸோ அந்த மாதிரி வராத டைமில் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக புதினாவை யார் வேணாலும் வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணி அரை பாட்டில் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த புதினா தண்டுகளை அதில் போட்டுருங்க. அந்த தண்டுகள் வந்து ஒரு பாதி அளவுக்கு முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு பாதி அந்த டப்பாவில் பாதி தண்ணி ஊற்றிட்டு அதை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு முறை மட்டும் புது தண்ணி மாற்றணுங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாக எங்கே வேணாலும் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளவே வைங்க, வெளியெல்லாம் வைக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளவே கூட நிழல் பகுதியில் வைங்க. இப்போ 2 நாள் கழித்து மட்டும் நம்ம இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு புது தண்ணியை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் மறுபடியும் அதை அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் வந்து அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து வெள்ளை கலரில் வேர் மாதிரி வருங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள். இது ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த காம்புலேருந்து பாருங்கள், ஒயிட் கலரில் நல்லா வேர் பிடிச்சிருக்கோம். இப்போ எடுத்து நம்ம மண்ணில் நட்டோம் அப்படின்னா சூப்பராக வளருங்க. நம்ம 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணோனாலே இதுலேருந்து நிறைய வேர்கள் இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா, இதுதான் வேர்கள். இந்த டைமில் நம்ம நட்டோம் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் சூப்பராக வளரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். இது நடும்போது கூட ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நட்டிங்கன்னா தான் வந்து இது வரும். டேரெக்டாக எடுத்து நம்ம குச்சி மாதிரி சொருகக்கூடாதுங்க. எப்படி நடுறோன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வேர் வந்த தண்டுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. வேர் வராத தண்டுகளை தூக்கி போட்டுருங்க. ஒரு 10 தண்டு இருந்தால் கூட போதுங்க. நம்ம ஒரு பாட்டில் சூப்பராக வளர்த்துடலாம். இந்த மாதிரி எந்தெந்த தண்டுலாம் வேர் இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி நடுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் ஒரு சின்ன பாட் தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப பெரிய பாட்டில் இல்லை. நம்ம பூச்செடியெல்லாம் வைக்கிறதுக்கு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன பாட்டிலே நான் உங்களுக்கு நட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து பெரிய அளவில் மண்கலவெல்லாம் கிடையாதுங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்து மண்ணே போதும். இப்போது இதில் வந்து எப்படி நடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மண்ணில் படுற மாதிரி நம்ம வைக்கணுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கிறப்போ அந்த வேர் வந்து உடஞ்சிட்டதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நுட்பமாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி நட்டு வைக்கிறப்போ அந்த வேர் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் செடி அழுகி போயிடும், வராது. ஸோ நம்ம அந்த வேரை வந்து மண்ணில் படுற மாதிரி சாய்வாக வச்சு அது மேலே லைட்டாக மண் தூவி விடணுங்க. ரொம்ப கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்த வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி அந்த வேர் வந்து மண்ணுக்குள்ளே இறங்குற மாதிரி பார்த்து நீங்கள் நடணும். இது வந்து நடும்போது கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ பாருங்கள், இந்த வேர் மட்டும் மண்ணில் படுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக நட முடியாதுங்க. ஸ்ட்ரைட்டாக நட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வராது. ஒரு சில செடி மட்டும் தான் ஸ்ட்ரைட்டாக வரும், ஒரு சிலது வராமல் போயிடும். அதனால் நீங்கள் வேர் வந்து அடியில் இருக்குது அப்படின்னா மேலட்ட அந்த மாதிரி நட்டு விட்டுருங்க. இல்லை நடுவில் வேர் இருக்குது, வேர் வந்து நடுவில் இருக்குது பாருங்கள். இந்த செடியில் நடுவில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படுக்க வச்சு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக சன்லைட்லேயே கூட வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு 1 வீக் கழித்து காமிக்கிற பாருங்கள். நல்ல துளிர் வந்திருக்கு. இது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க வச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இதே வந்து நம்ம ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு புஷ்ஷாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதினா கடையில் வாங்கவே தேவையில்லை, வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.